தெரியாம நீ இறங்கி வந்துட்டீங்க. என்னது இது? கோயில் மணி கோயிலுக்குள்ளதானே இருக்கணும், வெளியில ஏன் கட்டி வச்சிருக்காங்க? இது படைச்ச சாமிக்கா வச்ச மணி இல்லம்மா, காப்பாத்துற சாமிக்கா வச்ச மணி. ஓஹோ. இந்த ஊர்ல சின்னத்துறைன்னு ஒரு காப்பாத்துற சாமி இருக்காரு. யாருக்காவது ஏதாவது ஆபத்துன்னு வந்து மணி அடிச்சா அவர் உடனே வந்து காப்பாத்து வருமா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னா இந்த புஷ்பவல்லி அந்த மணியை அடிச்சே தீரணும். வேண்டாமா, தப்புமா. என்ன நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் காப்பாத்துற சாமியை பார்க்காம போக முடியுமா? மணி அடிக்கிற, வரட்டும் பார்க்கலாம். விளையாட்டு விளையாட போதுமா? சொன்னா கேளுங்கம்மா, சொன்னா கேளுங்கம்மா. யார் மணி? எதுக்கு மணி அடிக்கிற? கேக்குறேன்ல, பேசாம நிக்கிற. மணி அடிச்சா காப்பாத்துற சாமி வருவார்னு சொன்னாங்க, சும்மா தமாஷ் கடிச்சேன். ஓஹோ, நீங்க தான் காப்பாத்துற சாமியா? ஊருக்கு புதுசா? தேவையில்லாம இந்த மணி அடிக்க கூடாது, தெரியுமா? அப்ப எவ்வளவு கேட்டுச்சு அந்த பிள்ளை. ஐயா வேண்டாம் வேண்டாம், நான் தலைவலே அடிச்சுக்கிட்டேனுங்க. மடார்னு வந்து நின்னு மணி அடிச்சிருச்சுங்க. யார் இந்த பொண்ணு? சரிக வெட்டி செல்லப்ப கொண்டு இருந்தீங்க, அவருடைய பொண்ணுங்கய்யா. அவங்க அப்பா இறந்த பிறகு படிப்புக்காக பட்டணம் போயிருந்தது. அப்பப்ப அவங்க அம்மா போய் பார்த்துட்டு வருவாங்க. படிப்பை முடிச்சிட்டு இப்ப ஊருக்கு திரும்பி வந்திருக்குங்க. ஓஹோ, புளியங்காயும் மிளகா புளியமா சுத்திட்டு இருக்கும் அந்த பொண்ணு? அது கரெக்டா சொன்னீங்கய்யா. உங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கும் காப்பாத்துற சாமி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வணக்கம். அப்ப நான் வரட்டுமா? அம்மணி, இதெல்லாம் ஐஸ் வண்டியில கட்டியிருக்க மணி நினைச்சியா ஆளாளுக்கு அடிக்கிறதுக்கு? போறது வர்றதெல்லாம் அந்த மணியை பொட்டு பொட்டுன்னு அடிச்சா அந்த மணிக்கே மரியாதை எல்லாம் போயிடும். ஆமா சரி விடுங்க, புதுசு விவரம் தெரியல. விவரத்தை சொல்லியும் கேட்காம மணி அடிச்சா எப்படி தம்பி மன்னிக்கிறது? இந்தாமா செஞ்ச தப்புன்னு ஊருக்காரங்கிட்ட மன்னிப்பு கேளு. இந்த ஊருக்கே காப்பாத்துற சாமி இவர் தானே. இவர் கால விழுந்தா ஊருக்காரங்க எல்லார் காலையும் விழுந்த மாதிரி தானே. அப்படித்தான், அவர் காலையே விழுந்த மன்னிப்பு கேளு. சரி. பெருசு ரொம்ப குறும்புக்கார பொண்ணத்தான் ஊருக்குள்ள வந்த உடனே கைய வச்சுட்டாளே. ஏண்டி, ஊருக்குள்ள வந்த உடனே சின்னதுரையா கிட்ட போய் கலாட்டா பண்ணிருக்கே, அவர் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? உன் குறும்ப எல்லாம் நீ படிக்கிற இடத்துல வச்சுக்கோ. இங்க வச்சுட்டீங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவாங்க. அம்மா, ஊர் எல்லையில மணியை பார்த்தேன், அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சேன். அதுக்கு போய் அவர் கால்ல விழ சொன்னாங்க, அதான் ரப்பர் தேட தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன். போதுண்டி, உன் பேச்சு நிறுத்து. இந்தா காப்பி. அம்மா கையில காபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா ஆமா, இது உனக்கு. இது பாருடி, உனக்கு இந்த Dress வாங்கி கொடுத்ததுக்காக அடுத்த வாட்டி நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், சரியா? சரி. உன் தங்கச்சி நல்லாதான் படிக்கிறா, ஆனா அவளை மேல படிக்க வைக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன்? உன் படிப்புக்காகவே உங்க அப்பா இருந்த சொத்தையெல்லாம் வித்து பத்தாக்குறைக்கு என்னையும் கடங்காராக்கிட்டு போயிட்டாரு. இந்த அளவுல அவளை எங்க படிக்க வைக்கிறது? அம்மா, நான் தான் இருக்கேன்ல, ஏன் கவலைப்படுற? அப்படி சொல்லுக்கா. ஆமா, சித்தப்பா எங்க? அவருக்கு சேர்த்து Dress வாங்கிட்டு வந்திருக்கேன். அவரை பத்தி உனக்கு தெரியாதாமா? டேடே, நல்ல தம்பி, அதை இங்க கூட. என்னக்கா? இத வச்சுதான் மாங்காலாம் அடிப்பீங்களா? மாங்காய் மட்டும் இல்ல, எங்க அப்பா அடிக்கடி சிட்டுக்குருவியும் அடிச்சு கொடுக்கும். பறக்கிற சிட்டுக்குருவி அடிக்க முடியுமா? பறக்கிற சிட்டுக்குருவியை யாராலையும் அடிக்க முடியாது. வாசல்ல தீனி போட்டா வந்து உட்காரும், அப்ப பார்த்து அடிச்சிருவோம். நான் அடிச்சு காட்டுமா? பாக்கலாம். யாரு அது? பொங்கல் வாழ்த்துல போடுற மாதிரி லட்சணமான கிராமத்து பொண்ணு தலையில சாப்பாடு பானையை வச்சுக்கிட்டு. அதுக்குள்ள சாப்பாடு கிடையாது, நீச்ச தண்ணி. வரது யார் தெரியுமா? சின்னதுரையோட பொண்டாட்டி ஆக்கும். ஓஹோ, யாரா இருந்தா நமக்கு என்ன? முதல்ல நீச்ச தண்ணினா என்ன? நேற்றுக்கு மிச்சமான சாப்பாட்டுல தண்ணி ஊத்தி வச்சிருந்து காலையில குடிப்பாங்க. குடிச்சா சும்மா குளு குளுன்னு சூப்பரா இருக்கும். ஷோ, இந்த புஷ்பவல்லி அந்த நீச்ச தண்ணியை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுட்டா. Follow me. புஷ்பவல்லி ஆசைப்பட்டா அந்த நீச்ச தண்ணி குடிக்க போறா. நீ தானே அந்த மிளகாப்பொடி? யாரு யார் சொன்ன நான் மிளகாப்பொடின்னு? பக்கத்துல வர்றதுக்கு முன்னாலே நெடி அடிக்குதே. பத்தாததுக்கு ஊருக்குள்ள நுழையும் போதே வேட்டிக்குள்ள தேலை வச்சது ஊரே பரவி கிடக்குது. அது சும்மா தமாஷுக்கு. அது சரி, இங்க என்ன பண்ற? ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அதை விடுங்க, அந்த சட்டியில இருக்கிறது சும்மா குழு குழுன்னு இருக்கும்னு நல்ல தம்பி சொன்னான். கொஞ்சம் கொடுங்களேன், சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு.
கருக்கல்ல எந்திரிச்சு காடு கழனிக்கு போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க சாப்பிடறதுக்காக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஊரை சுத்துறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போட்டு பாடுபடுறவங்கள பட்னி போட சொல்றியா? பேசாம வீட்டுக்கு போ, அங்க ஏதாவது புட்டு தோசை இருக்கும், அதை சாப்பிடு. உனக்கு எல்லாம் அதான் சரி. வேலைக்கு இன்னைக்கு சின்னதோட பட்னி தான். வாங்கடா போலாம். எனக்கு கொஞ்சம் ஊர்க்கா சூப்பர். பசி வேற வயித்த கிள்ளுது, இன்னும் மரகதத்தை காணுமே. என்னங்க ஜமா தென்னை மரத்து கீழே பதிக்குதுன்னு சொல்றீங்க? ஒரு இளநீ குடிச்சா சரியா போச்சு. தேவாமிர்த மாதிரி கம்மஞ்சோத்து நீராக இருக்கும்போது எனக்கு எதுக்கு பறிச்சு இந்த இளநியலா? மரகதை இப்ப வந்துரும் பாருங்க. ஏன் மரகதை இவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. பசியில தலையெல்லாம் கிறுகிறுத்து போச்சு. கொண்டா. ஊத்து 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 ஊத்து. ஓட்டதான் தெரியுது. வெயில்ல காஞ்சி ஆவியா போயிருச்சா? என்னங்க ஜமா பானையில தேவாமிர்தம் வரும்னு சொன்னீங்க, இப்ப தேவலோகமே தெரியும் போல் இருக்கு. பெருசு உனக்கு நேரம் தான். ஏன் மரகதம் வர வழியில மிளகா அப்படி கோஷ்டி பாத்தியா? ஆமாங்க, தாகமா இருக்கு, கொஞ்சம் நீராகாரம் வேணும்னு கேட்டாங்க. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டொப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நின்னு பார்த்தா யாரையுமே காணோம். இப்பதாங்க புரியுது. கொஞ்சம் இருக்க ஊருக்காவது இருக்கான்னு பாக்குறேன். பாரு பாரு. இத பாருங்க, அதையே எடுத்துட்டாங்க. அதுவும் போச்சா? இன்னைக்கு ஏமாந்தது பரவாயில்ல, நாளைக்கு வரும்போதாவது எதுக்கும் ஜாக்கிரதையாவே வா. என்ன பெருசு, ஒரு இளநீ வெட்டு. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு, ரொம்ப பிடிக்குது. அப்படிதான் இருக்கும். குடி. ஏய், அன்னைக்கு நீ ரப்பர் தேயிலை தானே வச்சு விட்ட. இன்னைக்கு நான் உயிரோடையே தவளைய வச்சுட்ட பாத்தியா? மிளகாப்படி அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீ குடிச்சது நீராகாரம் இல்ல, கள்ளு. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. சின்னதுரையா வீட்டுல இருந்து பால் வந்திருக்குங்கம்மா. ஊத்திட்டு போங்க. நேத்து நீராகாரத்துல கள்ள கலந்து என்ன கவுத்துட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க வீட்டு பால்ல தண்ணிய கலந்து உங்களை எப்படி கவுக்குறேன்னு பாருங்க. பாவங்க அந்த பொண்ணு, அதுதான் அப்படி விளையாட்டுக்கு செஞ்சதுன்னா நானும் அப்படி செஞ்சிருக்க கூடாது. என்ன திடீர்னு அந்த மிளகா அப்படியே சப்போர்ட் பண்ற? பொண்ணுங்கன்னா அப்படித்தாங்க இருக்கணும். சிட்டுக்குருவியாட்ட எந்நேரமும் சுறுசுறுப்பா இருக்கணும், சும்மா மந்தியா இருக்க கூடாதுங்க. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட தான் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குது. பரீட்சைக்கு படிக்கிறப்ப கூட ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா செஞ்சுட்டு இருப்பாளாம். ஆனா கடைசியில முத மார்க் இவ தான் வாங்குவாளாம். இவ கெட்டிக்காரி மட்டும் இல்ல, துணிச்சல்காரியும் கூட. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாளாம். ஆமா மிளகா அப்படி இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. இப்படி பசும்பால்ல படி கணக்குல தண்ணி கலந்து கொடுத்தா எப்படி 100 ஆயுசுக்கு வாழறது? எங்க வீட்டு பால்ல தண்ணியா இருக்கவே இருக்காது. அப்படி இருந்திருந்தா வாங்கிட்டு போனவங்கள உன்ன மாதிரி வந்து கேட்டிருக்கணும்ல.
என்னமோ நானே எங்க வீட்டு பானையில இருந்து தண்ணி எடுத்து உங்க வீட்டு பால்ல கலந்து வேணும்னே சண்டைக்கு வந்த மாதிரி பேசுறீங்களே. இத பாருங்க, இந்த புஷ்பவல்லி ஒண்ணும் பயந்தாங்கொழி இல்ல. தப்பு யார் செஞ்சாலும் தட்டி கேட்காம விட மாட்டா. பொண்ணுனா புஷ்பவல்லி மாதிரி சிட்டுக்குருவி ஆட்டம் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுது பாத்தியா? நீங்க கூட தான் சொன்னீங்க. இப்ப நீங்களே நடுவுல எப்படி? உங்க வீட்டுக்காரர் நடுவுனா விட்டுருவேனா? எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஆமா, இத பாருமா, பண்ணையில மாடுங்களுக்கு பச்சை கரும்பு சோவை போட்டிருப்பாங்க. அதனாலதான் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்திருக்கும். நாளையில இருந்து எல்லாம் சரியாயிடும். சத்தம் போடாம இடத்த கொஞ்சம் காலி பண்றியாமா? அம்மா மகராசி, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிடலான்னு பாக்குறியா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? நாளைக்கே ஊரை கூட்டி உங்களையும் உங்க வீட்டுக்காரையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு யாரும் சின்னதர வீட்டுல பால் வாங்க கூடாதுன்னு தண்டோரா போட்டு சொல்ல போறேன். தண்டோரா போட்டா தண்ணி பால் நல்ல பால் ஆயிருமா? அது ஆகுதோ இல்லையோ, அப்பதான் என் மனசுல இருக்கிற கோவம் தனியும். ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நேத்து கல்லு குடிச்ச போதும் இன்னும் இறங்கல போல இருக்குது. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளை காலையில கறக்கிற இடத்துக்கு வந்து 2 படி பால் அதிகமா வாங்கிட்டு போ. அப்படி வாங்க வழிக்கு ஏதோ பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு பரிதாபப்பட்டு விட்டுட்டு போறேன். நாளையில இருந்து ஊத்துற பால் பசும்பால் மாதிரி சலசலன்னு இருக்க கூடாது. சும்மா கொட்டை பால் மாதிரி கொழ கொழன்னு இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுமா? என்ன நீ மட்டும் உம்முன்னு இருக்க? சரி, நான் வர்றேன். நாளைக்கு காலங்காத்தால பண்ணையில வந்து நிப்பேன். சரியா? என்ன இது, அவ இந்த போடு போட்டுட்டு போறா? ஏய், சொன்னதை மறக்காம டான்னு பாலுக்கு வந்து நின்ட்ட. எங்க சொம்பு? பாத்துக்கமா, உன் கண்ணதர தான் கறக்குறேன். அப்புறம் தண்ணிக்கு தகராறு பண்ணிடாத. ஆமா, அது சரி, பால்ல தண்ணி கலந்துருக்குதுன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிப்பாங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியாவிலே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அமெரிக்காவில மட்டும்தான் அந்த மாதிரி மருந்து பாலை தனியா தண்ணிய தனியா பிரிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் பெரிய பெரிய மாடு பெரிய பெரிய பண்ணை எல்லாம் இருக்கு. ஆமா, பால்ல தண்ணி கலந்து இருக்குதுன்னு டிகிரி வச்சு பாப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு மருந்து இருக்குதா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அன்னப்பறவையை பத்தி கேள்விப்பட்டது இல்ல? ஆமா, பால் தண்ணி ரெண்டுத்தையும் கலந்து வச்சாலும் தண்ணிய தனியா வச்சுட்டு பாலை குடிச்சிருமா. அந்த மாதிரி தான் இந்த மருந்தோட பேரு ஆனம் டெராமைசின். ஆனம் டெராமைசின். அந்த மருந்து நமக்கு வேணுமே, எப்ப கொடுக்குற? இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துடலாமே. போயிட்டு வரட்டா? விடிஞ்சா தெரிஞ்சிடும் எவன் பால்ல தண்ணி கலக்குறான்னு. என்னடி இது, ஒரு கூட எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுகிட்டு இருக்க? இது என்ன சாதாரண எலுமிச்சம்பழ சாறு நினைச்சியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆனம் டெராமைசின். ஏன் புஷ்பா, ஊரையே தயிர் கடையை வச்சுட்டியே, உண்மை தெரிஞ்சதுன்னா மத்துக்கு பதிலா உன்னை வச்சு தயிர் கடைஞ்சிருவாங்க. யாரு இவங்களா? ஆனாலப்பட்ட சின்ன துறையாலேயே கண்டுபிடிக்க முடியாது, இவங்க போய் கண்டுபிடிச்சிருவாங்களா? தொட நடுங்கி பயப்படாம வாடா. ஏங்கா ஊரெல்லாம் சேர்ந்து தயிர் கடைறீங்களே, ஏதாவது வேண்டுதலா? வேண்டாம் இல்ல நோண்டம் இல்ல. எவ்வளவு குறமாசத்துல வரந்த கொழுப்பெடுத்திருக்கி கவுண்டரே ஏமாத்தி எங்களை எல்லாம் தயிர் கடை வச்சு போட்டா. எவனு மட்டும் தெரிஞ்சுச்சு கொத்துக்கறியாக்கி குழம்பு வச்சு போடுவனாக்கு. சொல்லேமா, என்னே ஏமாத்தி பாலை தயிராக்கி இந்த ஊரே கடை வச்சது யாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மலை அப்படிதா? ஐயோ, வாசப்படி முடிச்சு மதியானம் வருது. ஓடுங்க, ஓடுங்க. எங்க போயிருப்பா? ஏய் புஷ்பவல்லி, உன்னை லாடக்காரனை கட்டி வச்சு உன் கால லாட அடிச்சாதான் நீ அடங்குவ. லாட காரணம் சரி, ஓட காரணம் சரி, இந்த புஷ்பவல்லி அடக்க முடியாது. நீங்கதான் மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டி வைப்பீங்களாமே, எங்க என் மனசுல இருக்கிறவர் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வைங்க பாக்கலாம். எந்த மாதிரி ஆள் சொல்லு? அந்த ஆள் இதே ஊர்தான். இந்த ஊரா? இந்த ஊர்ல நடக்க போற மகாராஷ்டிரா யாரு? நீங்க தான் சின்னதுரை. தயிரை கடைஞ்சு வெண்ணையே எடுக்க முடியலையே. அந்த காலத்துல பால் கடலை கடைஞ்சு அமிர்தம் எடுத்துன்னு போட்டானுங்களே, நம்ம ஆளுங்களும் அதை நம்பி இருக்காங்க. மாமா ஐடியா கொடுக்குற நீயே அவதிப்படுறது நாங்களா? வந்து கடை ஏமா அது பிடிக்கிறது இல்லையா? போகாம அவ்வளவு வெக்கமா இருக்குது. ஏன்? அது வயசு பிள்ளை இல்லைங்க. நிக்க போற வந்து பேசுறேன்.
அக்கா காட்டு காட்டுக்கா. ஐயோ அக்கா. அடியாத்தி, எத்தனை மாசமா இந்த திருட்டு மாங்காய் சமாச்சாரம்? ஐயோ ஒண்ணு வா. மதியத்துக்கு பாவக்காய் குழம்பு வைக்கட்டுமா இல்ல வேற ஏதாவது பண்ணட்டுமா? மத்தியானத்துக்கு ஐயா சாப்பிட வர மாட்டாங்க. ராத்திரிக்கு வேணா மிளகு ரசம் பண்ணி வச்சிரு. நேத்துக்கு என்னமோ லேசா 2-3 வாட்டி இருமுனாரு. என்னப்பா? ஐயா கோயிலுக்கு பிறட்டாங்கம்மா. ஞாபகம் இருக்கலாமா? இன்னைக்கு வெள்ளாங்கோயில் கொண்டத்து காளியம்மனுக்கு கும்பாபிஷேகம். ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க வரலாம்ல? நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி நேரத்துல வண்டியில வர்றது கஷ்டமா இருக்கும்னு வரலீங்கறியா? என்னைக்குங்க நான் கோயிலுக்கு போயிருக்கேன்? தெரிஞ்சுட்டு கேக்குறீங்களே. உனக்காக இல்லைனாலும் பிறக்க போற குழந்தைக்காவது நீயும் கோயிலுக்கு வரலாம்ல? எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் நான் கோயிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. குறையில்லாம எங்களை காப்பாத்துற சாமி கோயில்ல இல்லைங்க. குறையில்லாம காப்பாத்துற சாமிக்கே குறை வந்தா தான் நீ கோயிலுக்கே போக போல இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வராதுங்க. வந்தா என் உயிரை காணிக்கை ஆக்கியாவது அந்த சாமியை காப்பாத்திடுவேங்க. வணக்கம் சாமி. வணக்கம். என் மச்சானுக்கு வர வாரம் கல்யாணம். அப்படியே உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேஸ் பேஸ் உடா கால உடா. இத புடிங்க. நல்லா இருப்பப்பா. எழுந்துரு. காலையில ஆத்துக்கு வந்துரும். லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுத்துறேன். கல்யாணத்தை ஜாம் ஜாம் முடிச்சிடலாம். எதுக்கும் கவலைப்படாத. இந்தாங்க சாமி. போயிட்டு வரட்டேன். தம்பி, உங்க அப்பா பெரியதொரு காலத்துல இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப ஊர்லயும் பஞ்சம் இல்லாம நல்லா விளைஞ்சது. 12 வருஷம் கழிச்சு நீங்க வந்து இப்ப கும்பாபிஷேகம் நடத்தி அம்மனுக்கு சூலாயுதமும் செஞ்சு கொடுத்தீங்க. இனிமே எந்த குறையும் இருக்காது தம்பி இந்த ஊர்ல. ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. பழனிப்பா, இதோ வந்துட்டேம்மா. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போன ஐயா இன்னும் வரல. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? பயப்படாதீங்கம்மா, ஐயாவுக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயாவே வந்துட்டார் போல இருக்கு.
அவர் சாப்பிட்ட பொருள்ல ஏதோ விஷம் கலந்திருக்கு. அது ரத்தத்துல கலந்ததுனால இப்ப நினைவில்லாம இருக்காரு. அவருக்கு குணமாயிடுமில்ல டாக்டர்? நினைவு திரும்புற வரைக்கும் எதையுமே உறுதியா சொல்ல முடியாது. நாங்க மேக்சிமம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு ஆண்டவனை வேண்டிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. என்ன மாமா பேசாம மௌனமா இருக்கீங்க? எனக்கு தான் உடம்பு குணமாயிடுச்சுல. மரகத்துக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? அதான் இருக்கு. அட ஏன் மாமா பேச மாட்டேன்றீங்க? மரகத்துக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மாப்ள. குழந்தை பிறந்துருச்சா? இவ்வளவு சந்தோஷமா சொல்ல வேண்டிய விஷயத்தை வருத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஓஹோ, ஒட்டப்புள்ள பிறந்துருச்சேன்னு கவலைப்படுறீங்களா? அட நீங்க ஒண்ணு மாமா, ஒட்டப்புள்ள பிறந்தா வீட்டுக்கு வரலட்சுமி வந்த மாதிரி வரலட்சுமி வந்திருக்கேன்னு வர வச்சுக்கிறது விட்டு போட்டு இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நீங்க இப்படி வாங்க வாங்க வாங்க, நான் ஓட்டுறேன். வாங்க இப்படி வேண்டாம். எதுக்காக எல்லாரும் எனக்காக இப்படி காத்துட்டு இருக்காங்க? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ, மரகத்து பொண்ணு பிறந்துருச்சே, பையன் பிறக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? பையன் பிறந்தா பங்காளி, பொண்ணு பிறந்தா சொந்தக்காரின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்து சாப்பிட்டு போங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏமாமா, நான் ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வரத ஊர் பூரா தப்பட்டு அடிச்சிட்டீங்களா? இல்ல மாப்ள, இனிமேல் தான் தப்பட்டி அடிக்கணும். மாமா என்னாச்சு? குறை இல்லாம காப்பாத்துற சாமிக்கே குறை வந்தா தான் நீ கோயிலுக்கே போக போல இருக்கு. அப்படி ஒரு நிலைமை வராதுங்க. வந்தா என் உயிரை காணிக்கையாக்கியாவது என் சாமி நான் காப்பாத்தி